Good morning and assalamu alaikum to everyone and எல்லாருக்கும் என்னோட நியூ இயர் விஷஸ். ஸோ கிச்சன் வந்து நியூ லுக், கொஞ்சம் அங்கங்கே எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கேன். பட் எந்த அப்டேஷன்ஸ் எல்லாம் எதுவும் பெருசாக இல்லை, அதே தான், இருக்கிற திங்ஸ் சேம் தான். பட் என்னென்னா இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது இங்கேன்னு மாற்றி, பட் இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஒர்க்கு. எப்பயுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணுவேன் கிச்சனை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கையும் வந்து நேற்று ஃபுல் டே முடிச்சு நியூ இயருக்கு என் கிச்சன் வந்து ரொம்ப நியூவாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு வந்து 1 இயர் ஆச்சு. ஸோ என்கிட்ட கிச்சன் எப்படி கொடுத்தாங்களோ, ஐ மீன் என்கிட்ட இந்த வீடை எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே இருக்கணும்ன்ட்டு நான் யூஸ்வலி மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஸோ வாங்க, இன்றைக்கியோட vlog வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்னென்னலாம் ஃபுட் வந்து செய்ய போகிறோம் லன்ச் வரைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து எழும்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன எனக்கு கிச்சனில் இருக்கும்னா தண்ணி பிடிப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய செடிகளை போய் பார்ப்பேன். ஸோ செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். இந்த சென்ஸ் நான் கொஞ்சம் தண்ணி காலையிலே எழுந்துச்சு உடனே குடிப்பேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு டியூட்டி அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் த செகண்ட் திங் இஸ் டிஃபன் செய்யணும். ஸோ நான் வந்து நைட்டே சோக் பண்ணி வச்சுருந்தேன். என்ன அப்படின்னாக்கா, கொள்ளு, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, அப்புறம் இந்த மாதிரி சில பல நல்ல விஷயங்கள், ஈவன் ராகி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து என்னென்னா தோசை வந்து சுட்டு சாப்பிடலாம், இல்லை இட்லி கூட சாப்பிடலாம். பட் ஃபர்மெண்ட் ஆகணும். ஸோ நான் மார்னிங் ஆஃப்டர்நூன் செய்கிறதுக்கு தான் நான் வந்து எடுத்து காலையிலே அரைச்சி வச்சுட்டேன். ஸோ நான் ஆஃப்டர்நூன் தான் சாப்பிட போகிறேன் ராகி இந்த தோசை, அதாவது இந்த மில்லட்ஸ் எல்லாம் சேர்ந்த தோசை. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் என்ன செய்வோம், டீ போடுவோம், காஃபி போடுவோம். ஸோ அதுக்கு பால் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பால் ஊற்றி காஃபி போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் மாவை ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது என்னென்னா இந்த இட்லி மாவு. ஸோ இட்லி மாவில் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இட்லி சுடலாம் அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாருன்னா என் குழந்தைனோட பையன், தட் இஸ் என் ஹஸ்பண்டோட தம்பி பையன். ஸோ அவன் வந்து வந்திருக்கான். ஸோ காலையில் இட்லி நம்ம வீட்டில் தான் ஆக்சுவலி அவன் இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் ரொம்ப பிடிக்கும். என்னடா சாப்பாடு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா அவன் இட்லி தான் சொல்லுவான். இட்லி, தோசை இந்த மாதிரி எந்த மற்ற ஐட்டம்ஸ் எதுவும் பெருசாக சாப்பிட்டுக்கிட மாட்டான். ஸோ அதனால் வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாம்பாருக்கு எல்லாம் போட்டு வச்சுட்டேன். அண்ட் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள். ஸோ காலையிலே இட்லி சட்னி சாம்பார்ன்றது கண்டிப்பாக யூஸ்வலி இந்த சவுத் இண்டியன் ஸ்பெஷல் இல்லையா. நம்ம எல்லாருமே யூஸ்வலி இந்த மாதிரியான ஃபுட் தான் காலையில் சாப்பிடுவோம். அண்ட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபியில் இந்த டீ முக்கி இந்த பிஸ்கெட்டை வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுனா என் பாப்பாவுக்கும் சரி ரோஷனுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காஃபியை கொடுத்துட்டு நீங்கள் இதை சாப்பிட்டுட்டே இருங்கடா, நான் இட்லி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி வாய் ரொம்ப குளருதுன்னு தெரியல. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இட்லி சட்னி சாம்பார்னு எல்லாம் வச்சாச்சு. இது வந்து ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்து என்னம்மா இட்லி அவிக்க போனியே, எவ்வளோ நேரமாக ரெடி ஆச்சா இல்லையான்ட்டு அவர் ரெடி ஆகி சாக்ஸ் எல்லாம் மாட்டி ரெடி ஆகிட்டார். ஐயோயோன்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவனையும் ஒரு எட்டு வந்து பார்த்தா, என்னடா வேறு ஏதாவது வேணுமான்னா, அம்மா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் ஒர்க்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு லன்ச் ஒர்க்குக்கு வந்துட்டேன். லன்ச் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் என்னத்தை செய்வோம், தோசை, சாம்பார், குழம்பு, அந்த மாதிரி என்ன வச்சாலும் அதுக்கு ஒரு காய், அந்த மாதிரி சாதம், இப்படி தான். இதுதான் ஆஸ் யூஷுவல் வைப்போம். அண்டு நமக்கு நியூ இயர் வேறு வந்திருக்கு. இந்த லாஸ்ட் டிசம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னாங்க அதிகமாக கீ ரைஸு, பிரியாணி, இன்னும் ஹெவி ஃபுட்ஸ். அதில் வேறு எல்லாருக்குமே தோணும். இது யாருக்கெல்லாம் தோணும் சொல்லுங்கள், இந்த டிசம்பர் வந்தால் எனிவேஸ் நம்ம இந்த டிசம்பரோடு எல்லாத்தையும் கட் பண்ணுறோம், ஜான்வரி 1ஸ்ட்லேருந்து நம்ம ரெசல்யூஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறோம், ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு தாங்க இருப்போம். நியூ இயர் அன்றைக்கே கட்டுவோம் பாருங்கள். அப்படி தான் எனக்கு நேற்று நடந்துச்சு. நியூ இயர் அன்றைக்கி போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்படி இப்படின்னு. அதனால் ஆயிஷா வெறி கொண்டு காய் எடு, எங்கே என் பிளேட்டு, எங்கே என் காயின்ற மாதிரி பார்த்திங்கன்னா காயை எல்லா காயும் இருக்கிற எல்லா காயும் போட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் சாம்பார், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல்ன்ட்டு
இருக்கிற காயெல்லாம் போட்டு செய்யலாண்டா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து நிறைய பேக்கெட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2-3 பேக்கெட் சேர்ந்துருச்சு. லாஸ்ட் 3 டேஸாக கொஞ்சம் பால் எதுவும் செய்யாதனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா பாலை வந்து காய்ச்சி உர வைப்பேன், தயிர் உர வைப்பேன். ஸோ தயிர் உரைக்கி கொஞ்சோண்டு தயிர் இருக்குது ஒரு பாக்ஸில். ஸோ அதனால் தயிர் உரையும் வச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த அரிசியோடு விளையாடிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா. நெக்ஸ்ட்டு எதுவும் நமக்கு எந்த வேலையும் இல்லாத மாதிரி அரிசியோடு விளையாடிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த பாலை வந்து இந்த மாதிரி ஒரு சம்படம் எடுத்துக்குவேன். அதாவது கொஞ்சம் நீளமான இதுனா நமக்கு நிறைய பால் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 லிட்டர் பால். ஸோ இதை அப்படியே ஊற்றிட்டு உடனே வந்து தயிர் ஊற வைக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாக இருக்கிறப்ப வைக்கக்கூடாது, மிதமான சூடு அந்த அப்போ வந்து நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக நல்லா கெட்டியாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் வைக்க மாட்டேன், நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் இது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா ரொம்ப சிம்பிளுங்க. வெறும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், இல்லை ஆக்சுவலி நிறைய வெங்காயம் போடுவேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வெங்காயம் போட்டால் வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காவும் வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். இது என்ன அப்படின்னா ஆலிவ் ஆயிலில் தான் வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி சமைக்கிறது. அதாவது எனக்கு நான் ஏதாவது செய்வேன்னா கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்குவேன். மற்றவங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆலிவ் ஆயிலோட ஸ்மெல் பிடிக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது என்ன பொரியல்னால் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆஸ் வெல் அஸ் வந்து நான் கோகனட் ஆயிலும் போட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணுறேன். ஸோ அவரைக்காய் பொரியலுக்கு நிறைய வெங்காயம்னு அவசியம் இல்லை, அளவாக போட்டால் போதும். அண்ட் அவரைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக நல்லா இருந்துச்சு. ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பருப்பு இருக்கும் இல்லையா, அந்த பருப்பு வந்து தட்ஸ் மூங் தால் வந்து போட்டு பண்ணுறேன். அண்ட் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். நான் சமைக்கிற எல்லாம் இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டில் கொண்டு வந்து வச்சுருவேன். ரொம்ப நீட்டாக பார்த்துக்குவேன் என்னோடய கிச்சனை. எனக்கு வந்து அங்கங்கே அப்படி மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்காது. நெக்ஸ்ட்டு வந்து கோகனட். இந்த கோகனட் எதுக்கு அப்படின்னா அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியேவும் செய்யலாம், பட் கோகனட்டை வந்து பச்சை மிளகா, சீரகம் போட்டு நம்ம தேங்காவோட அரைச்சி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து தனி தான். அதுவும் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறப்போ இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் அவரைக்காவே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ஐட்டம் ஒன்று செய்வோம். நல்ல மசாலாலாம் போட்டு ஒரு ஐட்டம் செய்வோம். தக்காளி, வெங்காயம்லாம் வதக்கி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு நம்ம மொத்த மசாலா வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் போட்டு செய்வாங்க எங்கள் அம்மா. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்கன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட 2 o'clock ஆக போகுது. ஸோ பசங்களுக்கு அவ்வளோ பசி இல்லை, ஏன்னா அப்பப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுனால. அண்ட் எனக்கு ஸோ இந்த பையன் வேறு ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால அவனோடவே டைம் போயிடுச்சு. பார்த்த மணி டைம் ஆகிட்டு, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் பொரியல் வச்சாச்சு இல்லையா. இது வந்து நம்ம தேங்காய், சீரகம், பச்சை மிளகா அரைச்சி போட்டுட்டோம். ஸோ ஒரு 2 minutes வந்து விட்டால் போதும். இது வந்து நல்ல இந்த இதெல்லாம் வத்திரும். நல்ல சால்ட் எல்லாம் போட்டு ஃபைனலாக தான் சால்ட் போடுவேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் க்ளீனிங் ஒர்க்கு. நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். யூஸ்வலி இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டில் இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் மூடி வச்சுருவேன். எப்போ சாப்பிட்றோமோ அப்போ எடுத்துக்குவேன். அண்ட் இப்போ வந்து என்னென்னா மெஸ்ஸியாக இருக்குது இல்லையா, ஸோ ரொம்ப நமக்கு பெருசாக ஆகாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக இருக்காது. இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்லேயே வந்து நிறைய ரெடி பண்ணுவாங்க. எதுவும் பெருசாக கடையில் வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்க இதை கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோலின் வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்து நான் மொத்தமாக பாட்டிலில் வாங்கி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்குவேன். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். காலி ஆகிடுச்சுன்னா திரும்ப எங்கள் அம்மாக்கிட்டே போய் வாங்கிக்குவேன். ஒரு பக்கம் ஓசி, ஏன்னா நம்ம அம்மான்றதுனால நம்ம காசு கொடுக்க வேண்டாம். இன்னொரு பக்கம் ரொம்ப க்ளீனாக ரொம்ப சுத்தமாக இருக்கும். எனக்கு தெரியல, எனக்கு வெளியே வாங்குறதுல விட எனக்கு எங்கள் அம்மாக்கிட்ட வாங்குறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லிக்விடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அதை க்ளீன் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை சோப்பு போட்டு அதை போட்டு இதை போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குல்ல. ஸோ ரொம்ப பிடிக்கும். அம்மாக்கிட்ட யூஸ்வலி போய் வாங்கிடுவேன். காலியாக முன்னாடியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த மாதிரி எனக்கு க்ளீனாக நீட்டாக இருக்கணும். எனக்கு வந்து தோசை,
அதாவது காலையில் இந்த மாவு அரைச்சோம் இல்லையா, ஸோ ஃபர்மெண்ட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. ஸோ மார்னிங் அரைச்சா ஒரு 4 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபர்மெண்ட் ஆகிடும். ஓவர் நைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மில்லட் தோசை ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ் 2 டைப்ஸ் ஆஃப் சைட் டிஷ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுருவேன். ஸோ இன்னையோட விலாகை பார்த்தீங்க. நாளையோட விலாகை நாளைக்கு பார்க்கலாம்.